சந்தேகத்தை மேற்கொள்ளுவது எப்படி, அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதங்களுடைய மிகப்பெரிய எதிரி எது அப்படின்னா டவுட் தாங்க. சந்தேகப்படுவது தான் ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரிய எதிரி. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, ஆண்டவர் மேலையும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலையும் என்னதான் நம்ம கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில கடந்து போயிட்டு இருந்தாலும் நம்ம சந்தேகப்படவே கூடாது. சந்தேகமே இல்லாமல் உறுதியாய் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி சந்தேகத்தை மேற்கொள்ளுவது எப்படி அப்படிங்கிறத குறித்து நாம ஏற்கனவே 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். 4வது பாயிண்ட் சந்தேகத்தை மேற்கொள்ளுவது எப்படி அப்படின்னா, விசுவாசம்ங்கிறது எப்படி செயல்படுது நம்ம வாழ்க்கையில, அன்பின் மூலமாக தாங்க நம்ம வாழ்க்கையில விசுவாசம் செயல்பட முடியும். ஆண்டவருடைய அன்பை நாம மிகச்சரியாய் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்பை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த அன்பை நாம அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை நாம அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களெல்லாம் நீங்க ஆரம்பித்து விடும். ஆண்டவருடைய நிபந்தனை இல்லாத அன்பை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணுங்க. அதுதான் நமக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசத்தை கொண்டு வரும். நம்முடைய அன்பெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மனிதனுடைய அன்பு அது தனிந்து போகக்கூடியது. மனிதனுடைய அன்பு எதிர்பார்ப்புக்குரியது. மனிதனுடைய அன்பு நீ எனக்கு ஒன்று செஞ்சா பதிலுக்கு நான் உனக்கு ஒன்று செய்யறேன், அல்லது நீ எனக்கு ஒன்று செஞ்ச அதனால பதிலுக்கு நான் உனக்கு ஒன்று செய்யறேன். இதுதாங்க மனிதனுடைய அன்பு. ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, நிபந்தனையே இல்லாத அன்புதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் நம்மளை எந்த கண்டிஷனும் போடாம நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிறதற்கு அவர் எந்த கண்டிஷனும் வைக்காம என் பிள்ளைன்னு சொல்லி அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, அவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. அந்த எல்லையில்லாத அன்பை அனுபவிக்கிறதற்கு அவருடைய அன்பை குறித்த வெளிப்பாடு, ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியுங்க. இந்த உலகத்தில் என்ன பண்றாங்க, இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், வழியெல்லாம் என்ன பண்ணிட்டு வர்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய வேலெல்லாம் குத்திக்கிட்டு அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, நெருப்பை தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி உலகத்தில் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கடவுள் இவங்களை வருத்திக்கிட்டா தான் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய அன்பை பெறணும், கடவுளுடைய கோபத்தை தணிக்கணும். கடவுள் என் மேல கோபமாய் இருக்கிறது, அதனால் அந்த கோபத்தை தணிக்கணும், கடவுளுடைய அன்பை பெறணும், அதே நேரத்தில் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த கடவுளை சாந்தப்படுத்தணும், அந்த கடவுளை திருப்திப்படுத்தணும். அதுக்காக நான் எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பலவிதமான உடலை வருத்துகிற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதன் மூலமாய் கடவுளை அடைய முடியாது, கடவுளுடைய அன்பை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு அது தெரியல. பழைய ஏற்பாட்டு யூதர்கள் கூட என்ன செய்தாங்க அப்படின்னா, தங்களுடைய கிரியைகளின் மூலமாக, அதாவது தங்களுடைய செயல்களின் மூலமாக, நற்செயல்களின் மூலமாக ஆண்டவரை அடைய முடியும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும், ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். பிதாவாகிய தேவன் எப்பொழுது கோபமுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய உக்கிரத்தையும் அவருடைய கோபத்தையும் தணிக்கணும்னா நான் என்ன செய்யணும், நான் ஜெபம் பண்ணணும், நான் ஆராதிக்கணும், நான் துதிக்கணும், நான் சர்ச்சுக்கு போகணும், அல்லது மற்ற ஆவிக்குரிய காரியங்களாகிய தசம பாகம் கொடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யணும். அதே மாதிரி லென்த் டேஸ்ல நான் என்ன பண்ணணும், நான் கண்டிப்பா உபவாசித்து நான் ஜெபிக்கணும், பூ வைக்க கூடாது, கறி சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்டதான சில காரியங்களை என்ன செய்கிறார்கள், நாம் கிறிஸ்தவர்களும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு மதத்திற்கும் சில கொள்கைகள் இருக்கிற மாதிரி, சில கோட்பாடுகள் இருக்கிற மாதிரி இந்த யூதர்களும் மதத்தை பின்பற்றினார்கள்.
உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, வெவ்வேறு விதமான மதங்களை பின்பற்றி அந்த மதங்களின் மூலமாக கடவுளை அடைய முடியும், கடவுளுடைய கோபத்தை தணிக்க முடியும், கடவுளுடைய உக்கிரத்தை மாற்ற முடியும், அவருடைய அன்பை பெற முடியும், அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுக்காக நான் சில காரியங்களை செய்கிறேன், கடவுளை திருப்திப்படுத்துகிறதற்காக சில காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அதை கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணாதான் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் என்ன எண்ணம் அப்படின்னா, ஆண்டவர் கோபமாகவே இருக்கிறார், பிதாவாகிய தேவன் கோபமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன். அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார், தண்டிக்க மட்டுமே செய்வார் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. வெளியில போறாங்க, போகும்போது கால் தடுக்கிருச்சு, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாமையே நான் வெளியில வந்துட்டேன், அதனால என்ன ஆயிருச்சு, ஆண்டவர் இதை அனுமதித்தார் அல்லது ஆண்டவர் என்னை தண்டித்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அடித்து என்னை திருத்துகிறார் அல்லது அடித்து ஆண்டவர் ஒரு மனிதனை திருத்துகிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அன்புள்ளவராகவும் அதே நேரத்தில் அந்த தண்டனையை செலுத்துகிறவராகவும் இருந்தார். அது எல்லாமே என்ன, எதனால அப்படின்னா, ஆதாமுடைய பாவத்தினால், அந்த பாவம் பின்தொடர்ந்து வந்ததினால் மனுக்குலத்தின் மேல பாவத்திற்கான தண்டனையும் மீறுதலும் கடந்து வந்தது. அதனால தான் அவங்க என்ன செய்தாங்க, தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனா ஆண்டவர் இதுக்கான ஒரு தீர்வை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். அந்த தீர்வு தான் என்னன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி இயேசுவின் மூலமாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் மீது எடுத்து வைத்தார். அவர் மேல சாபங்களை எடுத்து வைத்தார், அவர் மேல தண்டனைகளை எடுத்து வைத்தார். எனக்கும் உங்களுக்கும் வரவேண்டிய தண்டனைகளும் சாபங்களும் கோபங்களும் இது எல்லாமே என்ன ஆயிருச்சுங்க, இயேசுவின் மேல் வைக்கப்பட்டதனால இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், அந்த தண்டனைக்கு மாறாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கோபத்திற்கு மாறாக நாம் அன்பை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள் நம்மை இழுத்து கொண்டு ஒரு புது உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்து விட்டார். இப்போ நாம் மத சடங்குகளை கையாள வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மதச்சடங்காக நாம் எதையுமே நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மதவாதிகள் கிறிஸ்தவத்திலும் உண்டு, கிறிஸ்தவர்களும் மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த மதவாதம் அப்படிங்கிறது அது வாதமாகத்தான் இருக்கும். அது பெராலிட்டிக்கா, பேரலைஸ்டா ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்தை நோக்கி முன்னேற போக முடியாம, நீ இதை செய்தா குத்தம், அதை செய்தா குத்தம், இது செஞ்சா தண்டனை, அது செஞ்சா உனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு இந்த மதவாதம் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்படிப்பட்ட வசனங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அதையே நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறவர் அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நேசிக்கிறவர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தண்டனையின் காலத்தில் வாழ்ந்த, சட்டத்தின் காலத்தில் வாழ்ந்த, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த அந்த விசுவாசிகளுக்கு என்ன இல்லை அப்படின்னா, பாவம் எதுன்னு தெரியும், ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையாகிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இது உங்களால் ஆனதல்ல, இது தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைத்த பரிசு. இந்த பரிசு இருக்குதே, இந்த கிருபை இருக்குதே, அது பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை உங்களுக்குள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்போ பாவியாயிருந்த மனுஷனை கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கி, அவனை ராஜாவாக்கி, அவனை ஆசாரியனாக்கி, இப்படி எல்லாம் பண்ணி அவர் தன்னுடைய பிள்ளையாகவும் ஸ்வீகார புத்திரர்கள்
புத்திரர்களாகவும் ஆக்கி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவர் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியதாக இருந்தது. ஏன்னா பிள்ளைங்கிற அந்த புத்திர ஸ்வீகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா சொத்துக்களுக்கு அதிபதியாகிய தேவனிடத்திலிருந்து எல்லா சொத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த உரிமை புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியினாலே நமக்கு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் சொன்னீங்க? ஹல்லேலூயா. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியின் மூலமாக பரலோகத்தின் சகல சொத்துக்களையும் அந்த சகல சொத்துக்களையும் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய தேவனுடைய பிள்ளையாக நான் என்று ஆக்கப்பட்டேனோ அப்ப இருந்தே நான் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய, அதை சுதந்தரிக்கக்கூடிய அந்த தகுதிக்குள்ளாக நான் கடந்து வந்து விட்டேன். ஹல்லேலூயா. அதனால இப்போ நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட இருந்து நான் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நான் இதை செய்கிறேன்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கிரியையினாலே நீங்க என்ன பண்ண முடியாதுங்க. நீங்க ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர்கிட்ட இருந்து. ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டார். கொடுத்ததை விசுவாசத்தினால் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில், யாரிடத்துல? என்கிட்ட ஊம்பாச்சா பலிக்காது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இயேசுகிட்ட நீங்கள் போய், ஆண்டவரே நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களுக்கு இவ்வளோ 1000 நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் ஆண்டவரே, பதிலுக்கு எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, இந்த டீலிங் எல்லாம் என்ன ஆகாதுங்க, அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. இயேசுவின் இடத்துல விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல எல்லாருமே யூதர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யாருங்க? அவர்கள் எல்லாரும் யூதர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் நாட்கள்ல ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? ஆபிரகாம் கூட தான் மொத ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்யறாரு? ஆண் பிள்ளைகள் எல்லாரும் மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி அதை என்ன பண்ணிக்கணும்? அவங்க விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை அவங்களுக்கு அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இதை நீங்க செய்தாகணும்னு சொல்லிட்டாரு. அப்போ இருந்து குழந்தை பிறந்து 6ஆம் நாள்ல என்ன பண்ணிடுவாங்க? விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. அதுதான் யூதர்களுக்கு காலம் காலமாக ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பழக்கம். இப்போ யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூதர்கள்ல ஒரு கூட்டம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இவர்கள் கிறிஸ்தவர்களாகிறார்கள். இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காலங்காலமா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம விருத்த சேதனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புறஜாதியில இருந்து கிரேக்கர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, மற்றவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களும் என்னவாகணும்? அவங்களுமே விருத்த சேதனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம யாருமே என்ன பண்ணிக்கிறது கிடையாதுங்க, நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்றது கிடையாது. ஏன் பண்றது கிடையாது அப்படின்னா, அது ஒரு அடையாளம், அது ஒரு கிரியை. அந்த கிரியை எங்க எதோட முடிஞ்சிருச்சு? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தோடு அவருடைய உயிர்த்தெழுதலோடு அந்த கிரியை முடிந்து விட்டது. கிரியையின் மூலமாக விருத்த சேதனம் பண்ணிக்கிறது மூலமாக தேவனுடைய ஆசீர்வாத உடன்படிக்கையை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது அங்க எண்டாயிருச்சு. எண்டாகி இங்க அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த உடன்படிக்கை ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ என்ன நடக்குது? அவங்க எல்லாம் யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. வழிபட ஆரம்பித்தாலும் கூட இப்பவும் என்ன பண்றாங்க? அவங்களுடைய மத வழக்கத்தின்படி, என்ன வழக்கத்தின்படி?
நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வழக்கத்தின்படி? மத வழக்கத்தின்படி நான் என்ன பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நீங்களும் விருத்த சேதனம் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க? மாதிரியே என்ன செய்வாங்க? யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மற்ற ஜனங்களோட கலக்க மாட்டார்கள் இல்லையா? மற்றவங்களை எல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரங்களை மாதிரி பார்ப்பாங்க. யூதர்கள் அல்லாத புறஜாதியார் எல்லாரையும் இவங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் உயர்வு, அவங்கெல்லாம் தாழ்மையானவர்கள்ங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இப்பவும் அந்த ஜனங்களை என்ன செய்யறாங்க? நீங்க விருத்த சேதனம் பண்ணாதான் எங்க கூட்டத்தில் உங்களை நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கிறிஸ்தவத்தில் என்ன பார்க்குறாங்க? ஜாதி பார்க்குறாங்க, மதம் பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜாதி பார்க்குற மாதிரி அந்த நாட்கள்லையும் என்ன செய்தாங்க? புறஜாதியாரை அவங்க சேர்த்து கொள்ளாமல் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் பவுல் சொல்றாரு, இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கம்பீரமா சொல்லுவாங்க. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் பரிசேயன், உங்க எல்லாரை விட நான் மேன்மையானவன், நான் கமாலியேலின் பாதத்தில் உட்கார்ந்து நான் உங்களை விட அதிகமாக நான் வேதத்தை படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படி இருக்கக்கூடிய நானே என்ன பண்றேன்னா, ஆண்டவருடைய அன்புக்கும் ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கைக்கும் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்திற்கும் கிரியைகளை சார்ந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கைக்கும் நானே என்ன பண்றேன்? என்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு நான் என்னை சம்மதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க அதை மேன்மை பாராட்டாதீங்க. யூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அதாவது நீங்க ஒரு மத சடங்கு ஒன்றை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது கிறிஸ்தவ மத சடங்கா இருக்கட்டும். இன்னும் கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்கிறவர்கள் உண்டு, நட்சத்திரங்களை பார்க்கிறவர்கள் உண்டு, அமாவாசை பார்க்கிறவங்க உண்டு. இப்படி இதெல்லாம் புறஜாதி மார்க்கத்திலிருந்து கடந்து வந்தது. இதை செய்கிற போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அது புறஜாதியாருடைய மார்க்கம், அதை நாம் பின்பற்றக்கூடாது. அடுத்தது கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே இருக்கக்கூடிய சடங்குகளையும் நாம் பின்பற்றக்கூடாது. அதுக்கு பதிலா அதனால விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. எல்லாம் வேஸ்ட். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. எது உதவும்? அன்பினால். என்ன அன்பு? ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய அன்பினால் கிரியை செய்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்ப ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்ப ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. சந்தேகம் எப்போ நம்மளை விட்டு விலகுது அப்படின்னா, ஒருத்தரை நிறைய நம்ம அன்பு கூற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணவே மாட்டோங்க, நமக்கு சந்தேகமே வராது. அவங்க மேலே நம்ம சந்தேகப்படவே மாட்டோம்.
முழுக்க ஒருத்தரை நம்பிட்டா அப்படியே அவங்கள நம்பிடுவோம், எது சொன்னாலும் நம்புவோம், என்ன பண்ணாலும் நம்புவோம் இல்லையா? அது மாதிரி சந்தேகம் எப்போ நம்மளை விட்டு விலகுகிறதுனா, ஆண்டவர் மேலே அன்பு பரிபூர்ணமாக வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய வார்த்தையின் மேலையும் நமக்கு விசுவாசம் எழும்ப ஆரம்பிச்சிரும். ஆண்டவர் மேலையும் ஆண்டவர் வார்த்தையின் மேலையும் விசுவாசம் எழும்பிருச்சுன்னா சந்தேகம் நம்மை விட்டு விலகுகிறது. அதனால ஆண்டவருடைய அன்பின் அகலம், அதனால தான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறியத்தக்கதாக அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இதெல்லாம் எப்படி நாம உணர முடியும் அப்படின்னா, ஒன்று வசனத்தின் மூலமாகத்தான் நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. பைபிள் ரீடிங் மூலமாகத்தான் அதை உணர முடியும். ஒரு வசன எழுப்புதல் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக, வேதத்தை அப்படியே புசிக்கிற ஒரு எழுப்புதல் உங்களுக்குள்ள உண்டாவதாக. ஹல்லேலூயா. விகில்ஸ்வர்த் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் முதல்ல என்னுடைய ஆவிக்கு நான் ஆகாரம் கொடுக்குறேன், ஆவிக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய ஆகாரத்தை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் வேதத்தை எடுத்து வாசிப்பார். அது மட்டும் இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 10 நிமிஷமாவது அவர் வேதத்தை எடுத்து வாசித்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அவர் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பார். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நாள் முழுவதும் வசனத்தோடு உறவாடுகிற ஒரு வசன எழுப்புதல் நமக்குள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசன எழுப்புதல் எழும்புகிற போது ஆண்டவர் மேல நமக்கு ஒரு அன்பு பெருக ஆரம்பிக்கும். அந்த அன்பு பெருகுகிற போது விசுவாசம் எழும்ப ஆரம்பிச்சிரும். அந்த விசுவாசம் எழும்புகிற போது சந்தேகமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் கடந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்துக்காக ஒன்றை செஞ்சு நீங்க கூலி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் தானாகவே உங்க வாழ்க்கையில அது உற்பத்தியாக ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்கண்களாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாய் இருக்கிறபடியினாலே உங்கள் ஊற்றுக்கண்களை கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அதை தடுக்கிறது எதுனா சந்தேகம் தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை மேற்கொள்ள ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா.